இந்த வீடியோவில் கேபிள் டிவி டிடிஹெச் சார்ஜர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வீடியோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து கேபிள் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்து டிடிஹெச் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு சார்ஜர்ஸா, இவ்வளோ சார்ஜர்ஸா அப்படின்னு சொல்லலாம் எனக்கே நிறைய வந்திருக்கு. அதனால் நீங்கள் ஒரு புதுசாக ஒரு டிவி வாங்குறீங்க, ஒரு கேபிள் டிவி வாங்க போகிறீங்க அப்படின்னா, அதுக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் வரும், இல்லை டிடிஹெச் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் சார்ஜஸ் இல்லை, இது தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ப்ரீ பிளான் கொஞ்சம் முன்னாடியே தெரியும். கேபிள்காரங்க வராங்க இல்லை டிடிஹெச்காரங்க வராங்க அப்படின்னா, இதுக்கு சார்ஜஸ் இது கண்டிப்பாக சார்ஜஸ் போடுவாங்க, இதுக்கு சார்ஜஸ் இருக்கும், இதுக்கு இவ்வளோ சார்ஜஸ் வரும் அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையோட ஒரு பிளானிங்காக இருக்கலாம். அதுக்காக தான் இந்த வீடியோ கிட்டத்தட்ட மேக் பண்ணியிருக்கிறேன். ஒன்றாவே பார்க்கலாம். இதெல்லாம் பார்த்தா நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஆல் டிடிஹெச் ரீசார்ஜ், ஆல் டிடிஹெச் நியூ கனெக்ஷன். ஓகேங்களா? ஆல் டிடிஹெச் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். காஞ்சிபுரத்தில் கால் பண்ணுங்கள் 8489011547. வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9585006736. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகே, முன்னது சொன்னது போல என்னென்னா கொஞ்சம் ப்ரீ பிளான்டாக இருக்கலாம். நம்மளுக்கு சார்ஜஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இதுக்கு இவ்வளோ சார்ஜஸ், இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது கேபிள் டிவியாக இருந்தாலும் சரி, டிடிஹெச்சாக இருந்தாலும் சரி. இப்போ ஃபஸ்ட்டு கேபிள் டிவிலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்சம் ஷார்ட்டாகவே முடிஞ்சிடும், சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நியூ கனெக்ஷனுக்கு சார்ஜஸான்னு கேட்டிங்கன்னா அது நான் சொல்லவே தேவையில்லை. ஆல்ரெடி நிறைய பேருக்கே தெரியும் சார்ஜஸாக இல்லையான்னு சொல்லிட்டு. கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் யார் யாருக்கு எவ்வளோ சார்ஜஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இதை பற்றி நான் எதுவும் பேசவும் விரும்பலை. சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து உங்ககிட்டயே கொடுத்துட்றேன். எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணீங்க, எவ்வளோ சார்ஜஸ் பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஷிஃப்டிங். முக்கியமாக கேபிள் டிவியில் பார்த்தீங்கன்னா இந்த ஷிஃப்டிங் கொஞ்சம் ப்ராப்ளம்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஷிஃப்டிங் எப்படி ப்ராப்ளம் வரும்னா, கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு ஆப்ரேட்டர் மாரி இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொன்னோன்னா, ஒரு சென்னை வந்து டிஸ்ட்ரிக். ஓகேங்களா? சென்னை மாவட்டத்தில் ஒரு ஏரியா, ஒரு மதுரவாயில்னு வச்சிங்களேன். மதுரவாயிலில் இருந்து ஒரு கஸ்டமர் மதுரவாயிலில் இருக்கிறாங்க, அங்கே கேபிள் டிவி வாங்கி கனெக்ஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து திடீர்னு அண்ணா நகருக்கு மாறுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் இருப்பார். ஓகேங்களா? அங்கே ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் இருப்பார். ஸோ அந்த அங்கே ஒரு கேபிள் ஆப்ரேட்டர் இருக்க சொல்ல, இவங்க வந்து இங்கே இருக்கிற கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு நியூ கனெக்ஷன் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமானு கேட்டிங்கன்னா, ஒரு கஸ்டமராக பார்க்க சொல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் தான் சொல்லலாம் கேபிள் டிவியில். ஓகேங்களா? ஏன்னா கேபிள் டிவின்னு இருக்க சொல்ல இங்கே இருக்கிற கனெக்ஷனை அங்கே அப்படியே எடுத்து யூஸ் பண்ணால் ஓகே தானே. ஆல்ரெடி இங்கே கேபிள் யூஸ் பண்ணிக்கிறாங்க, திருப்பி அந்த பாக்ஸ் அங்கே யூஸ் பண்ணால் அப்படியே ஓகேன்னா எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பட் ஏரியா வைஸாக மாறுறதுனால அங்கே திரும்பவும் புது நியூ கனெக்ஷன் வாங்குற மாதிரி இருக்கும், அங்கே திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து கேபிள் டிவி ஷிஃப்டிங்கில் ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? அவ்வளோதான் கேபிள் டிவியில். இதுக்கப்புறம் நம்ம எதுவும் பார்க்க தேவையில்லை. இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அடாப்டருக்கு சார்ஜஸ் இல்லை பாக்ஸுக்கு சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது, இல்லை இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அதனால் கேபிள் டிவியை விட்டுருவோம். அப்படி என்னென்ன சார்ஜஸ் இருக்குது, என்னென்ன சார்ஜஸ் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து நம்மளோட டிடிஹெச்சுக்கு போய்டும். டிடிஹெச் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரெண்டு இதுலேயுமே முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேபிள் டிவி யூஸ் பண்ணாலும் சரி, டிடிஹெச் யூஸ் பண்ணாலும் சரி, ஒரு சில சமயத்தில் டிவி ப்ராப்ளம் வரும். அந்த டிவி ப்ராப்ளத்தை ஆனால் அவங்களுக்கு கஸ்டமருக்கே தெரியாது டிவி தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. கேபிள் ப்ராப்ளம்னு நினச்சிப்பாங்க, இல்லை டிடிஹெச் ப்ராப்ளம்னு நினச்சிப்பாங்க. ஓகேங்களா? அது டிடிஹெச் ப்ராப்ளம் இல்லை கேபிள் ப்ராப்ளம் இல்லாத டிவி தான் ப்ராப்ளம் அப்படின்ற பட்சத்தில் அவங்க வேஸ்ட்டாக வந்து போகிற மாதிரி இருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, கேபிள் டிவிக்காரராக இருந்தாலும் சரி, டிடிஹெச்காரராக இருந்தாலும் சரி, சும்மா அதான் அவங்க என்ன நினச்சிப்பாங்க, கேபிள் டிவியில் டிடிஹெச் ப்ராப்ளம்னு நினச்சிருப்பாங்க கஸ்டமரு, ஆனால் டிவி ப்ராப்ளமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ டிவி ப்ராப்ளமும் வரும். ஏன்னா நானுமே நிறைய இடத்துல பார்த்துருக்குறேன். அதனால் அதையும் இந்த பதிவில் சொல்லிடுறேன். இப்போ வாங்க நம்ம முக்கியமான டிடிஹெச்சுக்கு போயிடலாம். நீங்கள் எந்த டிடிஹெச் வச்சுருந்தாலும் சரி, ஏர்டெல், டாடாப்ளே, சன் டைரக்ட், டிஷ் டிவி, வீடியோகான், இப்படி எந்த டிடிஹெச் வச்சுருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே சார்ஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நிறைய பேருக்கு இப்போ புதுசாக ஒரு டிவி வாங்கினீங்க, டிவி வாங்கிட்டு டிடிஹெச் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஃபஸ்ட்டு நியூ கனெக்ஷனுக்கு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணுவீங்க. ஓகேங்களா? அது 2000 இல்லை ஏதாச்சும் ஒரு அமௌண்ட்டு, ஒரு 6 மந்த்து கனெக்ஷனில் ஒரு நியூ கனெக்ஷன் போட்டுடுறீங்க. அமௌண்ட்டு கட்டி ஒரு 6 மாதம் ரீசார்ஜுக்கு நியூ கனெக்ஷனாக வாங்கிடுறீங்க. அதுக்கு அடுத்தது எனக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் வரும், ஒரு கஸ்டமருக்கு என்னென்ன சார்ஜஸ்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கூட ஷேக் அடிச்சு அசைஞ்சிருச்சு, அதை நீங்களே ஷேக் பண்ணிங்களோ, இல்லை ஒரு சில இடத்துல குரங்கு ஷேக் பண்ணோம். ஓகேங்களா? அந்தமாதிரி ஷேக் ஆகிருந்தாலும், இல்லை காற்றுல ஷேக் ஆகிருந்தாலும் சரி, இல்லை எதனா ஒரு புயல் காற்று மாரி பெருசாக வந்துருக்கும், அப்படி வந்திருக்கு. இல்லை அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஒயர் அறுந்துருக்கும், இல்லை ஒயர் நீங்களே அறுத்து இருக்கலாம். ஏதோ ஒரு சம்திங் ப்ராப்ளம், அது வந்து நோ சிக்னல் ப்ராப்ளம். இதுக்கு சார்ஜஸ் உண்டான்னு கேட்டிங்கன்னா, எல்லா டிடிஹெச்
டிடிஹெச்லையுமே நோ சிக்னலுக்கு சார்ஜஸ் உண்டு. நீங்கள் எந்த டிடிஹெச் வச்சுருந்தாலும் இந்த டிடிஹெச்சில் வந்து சார்ஜஸ் இல்லை, இந்த டிடிஹெச்சில் சார்ஜஸ் இருக்குது அப்படின்லாம் இல்லை. எல்லா டிடிஹெச்லையுமே நோ சிக்னலுக்கான சார்ஜஸ் இருக்குது. உங்களுக்கு படம் வரலை, நீங்கள் டிடிஹெச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நோ சிக்னலுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. தோராயமாக சொல்கிறேன் பாருங்கள், இதான் அக்யூரேட்டாலாம் இல்லை, இந்த அமௌண்ட்டு தான் உங்கள்கிட்ட வாங்குவோம் அப்படின்லாம் இல்லை. தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு 250 300 ஓகேங்களா. இந்த சார்ஜஸ் வந்து உங்களுக்கு வாங்கலாம். நான் சொன்னதோட கம்மியாகவும் வாங்கலாம், நான் சொன்ன அமௌண்ட்டே வாங்கலாம், நான் சொன்னதுக்கு மேலேயும் வாங்கலாம். ஓகேங்களா. நோ சிக்னலுக்கு சார்ஜஸ் வாங்குவார்கள். நெக்ஸ்ட்டு செட்டாப் பாக்ஸ். செட்டாப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிடிஹெச்சில் எந்த செட்டாப் பாக்ஸ் முன்னே சொன்னது போல் இந்த 4 ஆப்ரேட்டர் இருக்கிறாங்களா செட்டாப் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏர்டெல், டாடாப்ளே, சன் டைரக்ட், டிஷ் டிவி. இதில் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பாக்ஸுக்கான சார்ஜஸ் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா. பாக்ஸுக்கான சார்ஜஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்னா பாக்ஸுக்கான சார்ஜஸ் கண்டிப்பாக போடுவாங்க. ஒவ்வொரு டிடிஹெச்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சார்ஜஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், இதுவும் தோராயமாக தான் சொல்கிறேன். உங்களுக்கு சார்ஜஸ் கண்டிப்பாக மாறுபடும். ஒரு டிடிஹெச்சில் பார்த்தீங்கன்னா 500 இருக்கும், ஒரு டிடிஹெச்சில் 800 இருக்கும், ஒரு டிடிஹெச்சில் 1000 இருக்கும். ஓகேங்களா. செட்டாப் பாக்ஸ் சார்ஜஸ் வந்து மாறுபடும். உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக செட்டாப் பாக்ஸ் சார்ஜஸ் ஒரு நீங்கள் வந்து டிடிஹெச் யூஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு, பாக்ஸ் வந்து ஆன் ஆகவே இல்லை, உங்களுக்கு பாக்ஸ் தான் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பாக்ஸ் மாற்றுற மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸுக்கு சார்ஜஸ் போடுவாங்க. ஓகேங்களா. இது முடிஞ்சுது. அதுமாதிரி ரிமோட்டுக்கும் சார்ஜஸ் உண்டு, அடாப்டருக்கும் சார்ஜஸ் உண்டு. ரிமோட்டு பிரச்சனை இல்லை, நம்ம போகிறோம் கடையில் வாங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்க போகிறோம், அதனால் ரிமோட்டை விட்டுருங்க. அடாப்டர் பிரச்சனை அப்படின்னா அடாப்டருக்குமே சார்ஜஸ் உண்டு. அது HDMI கேபிளாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் கேபிள், நம்ம மேலே டிஷ்ஷில் இருந்து கீழே செட்டாப் பாக்ஸ் வர கேபிள், அந்த கேபிளுக்குமே சார்ஜஸ் உண்டு. கடைசியாக பார்த்தீங்கன்னா ரீலொகேஷன் சார்ஜஸ். இந்த ரீலொகேஷனுக்குமே சார்ஜஸ் உண்டு. ரீலொகேஷன் என்னென்னா, இப்போது முன்னே அந்த கேபிளில் சொன்ன பாருங்க, அதேமாரி கான்செப்ட் தான் இங்கே. சென்னையில் மதுரையில் ஒரு இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் வந்து இப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்க, வேறு வீட்டுக்கு, வேறு வாடகை வீட்டுக்கு மாறுறீங்க, அண்ணா நகருக்கு மாறுறீங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற டிடிஹெச்சை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு அங்கே வந்து ஃபிட் பண்ணணும். இங்கே இருக்கிற டிடிஹெச்சை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் ஃபிட் பண்ணணும் அப்படின்னாலும் சார்ஜஸ் உண்டு. இல்லை இங்கே இருக்கிற டிஷ்ஷை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க, அங்கே வந்து ஃபிட் பண்ணி மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் சார்ஜஸ் உண்டு. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ரீஃபிட்டிங்கான சார்ஜஸ் உண்டு. இதுவுமே அதே தான், டிடிஹெச்சை பொறுத்து மாறுது, இடத்த பொறுத்து சார்ஜஸ் மாறும். ஒவ்வொரு டிடிஹெச்சில் ஒவ்வொரு சார்ஜஸ் வச்சுருக்குறாங்க. ஒரு டிடிஹெச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை புதுசாக வாங்க போகிறீங்க, இல்லை ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ்லாம் உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். நோ சிக்னலுக்குனா நோ சிக்னலுக்கு சார்ஜஸ், ஷிஃப்ட் பண்ணுறீங்கன்னா ஷிஃப்டிங்கான சார்ஜஸ். ஓகேங்களா. இன்னொன்று என்னது, பாக்ஸ் வாரண்ட்டி முடிஞ்சிருச்சு அப்படின்ற விதத்தில் பாக்ஸுக்கான சார்ஜஸ், கேபிள் எதனா ப்ராப்ளம்னா கேபிளுக்கான சார்ஜஸ். இப்படி கிட்டத்தட்ட இப்படி கூட சொல்லலாம். தொட்டதுக்கெல்லாம் சார்ஜஸ் அப்படின்னா இருக்குது, தொட்டதுக்கெல்லாம் சார்ஜஸ் இருக்குது. டிடிஹெச் நீங்கள் எந்த டிடிஹெச் யூஸ் பண்ணாலும் சரி. ஓகேங்களா. இது வந்து முன்ன சொன்னது போலே தான் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, இதுக்கு சார்ஜஸா. ஒரு சிலர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நாங்கள் தான் மாதம் அமௌண்ட்டு கட்டுறோமே, ரீசார்ஜ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரீசார்ஜ் எல்லாம் எந்த விதமான சார்ஜஸும் அவங்க போடல. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம், நீங்கள் வந்து 6 மந்த் ரீசார்ஜ் பண்ணுங்கள், ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு எந்த டீட்டெயில்ஸ்லாம் இல்லவே இல்லை. ரீசார்ஜ் தனி, சர்வீஸ் தனி, அப்படி தான் ஆல்ரெடி போயிட்டு இருக்குது. ஓகேங்களா. ஆல்ரெடி போயிட்டு இருக்குது, வருஷக்கணக்காக போயிட்டு இருக்குது. நீங்கள் ஒரு டிடிஹெச் புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சார்ஜஸ் இதெல்லாம் உங்களுக்கு வரும். கேபிளும் சேம் அதே தான். ஓகேங்களா. கேபிளுக்கான எல்லாமே நான் சொல்லிட்டேன். சார்ஜஸ் சொல்லலை அப்படின்னா சேம் தான். எல்லாத்துலேயுமே சார்ஜஸ் மாறுபடுது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சார்ஜஸ் போடுறாங்க. நான் சொல்லி தான் தெரியணும் தவிர கேபிளை பற்றி எல்லாருக்குமே தெரியும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். புதுசாக நீங்கள் எந்த ஒரு கேபிள் கனெக்ஷன் எடுத்தாலும், எந்த ஒரு டிடிஹெச் எடுத்தாலும் அதுக்கான சார்ஜஸ் இதெல்லாம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னாடியே பிளான் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி. ஏன் அப்படின்னா திடீர்னு ஷிஃப்டிங் சொல்லியிருப்பாங்க, சார்ஜஸ் இல்லைன்னு நினச்சிருப்பாங்க, இல்லை சார்ஜஸ் கம்மின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. சார்ஜஸ் வந்து மேக்ஸிமம் அவங்களே சொல்கிறாங்க, உங்களுக்கு வர டெக்னீஷியனே சொல்கிறாங்க இவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி. இல்லை நீங்கள் கேட்டுக்கலாம் எவ்வளோ சார்ஜஸ் ஆகுங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ சார்ஜஸ் ஆகுங்க, ஷிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்ற விஷயம் இவ்வளோ சார்ஜஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.